जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर. ஸ்ரீ சங்கர சரிதம் தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம். இந்திரன் சரஸ்வதி அவதாரங்கள். அரசு சகாயம் இன்றியே ஆச்சாரியாள் பணி. குமாரில பட்டருக்கு சகாயம் செய்வதற்கே இந்திரன் சுதன்வா என்ற பெயரில் ஒரு ராஜாவாக பூலோகத்தில் பிறந்தான் என்று சில புஸ்தகங்களில் இருக்கிறது. யக்ஞ கர்மானுஷ்டானம் தேவர்களின் பிரீத்திக்கானது என்றால் தேவராஜனான இந்திரன் அதை புத்துயிரூட்டுபவருக்கு சகாயம் செய்ய போவது இயற்கைதானே. இன்னொரு விஷயமும் சொல்லிவிட வேண்டும். குமாரில பட்டர் ஏதோ ஓரளவுக்கு ராஜ சகாயத்தினால் பௌத்தர்களை ஜெயித்திருப்பாராய் இருந்தாலும் நம்முடைய ஆச்சாரியால் அரச பலம் என்பதே கொஞ்சம் கூட இல்லாமல் தம்முடைய அறிவு பலத்தாலும் அனுபவ பலத்தாலும் மட்டுமேதான் வேதாந்தத்துக்கு ஜெயம் பெற்று கொடுத்தார். பௌத்த ஜைன மதங்கள் பெரும்பாலும் ராஜபலத்தில் பரவினவைதான். அப்புறம் மறுபடி வைதிகத்துக்கு திரும்பும் போதும் அப்பர், ஞானசம்பந்தர் ஆகியோர் அப்போதிருந்த பல்லவ பாண்டிய ராஜாக்களை முதலில் மாற்றியதிலேயே ராஜ்யம் பூராவும் மாறிற்று என்று பார்க்கிறோம். ஆச்சாரியாள் சரித்திரத்தில் அப்படி எதுவும் இல்லை. அவர் நாளில் பெரிய பெரிய ராஜாக்களே இல்லை. அக்காலத்தில் சக்கரவர்த்தியாக எவனும் இருந்து வர்ணாசிரம தர்மங்களை பரிபாலனம் பண்ணாததாலேயே சமூக ஒழுங்குமுறைகள் கெட்டு போயிருந்ததற்கு சூத்திர பாஷ்யத்திலேயே ரெஃபரன்ஸ் இருக்கிறது. குறிப்பு: சூத்திர பாஷ்யம் 1.3.33. மற்ற தேவர்கள் ஈஸ்வராவதாரத்துக்கு சகாயம் பண்ணவும் சேவை பண்ணவும் மனுஷலோகத்துக்கு வரும்போது தேவராஜா வராமல் இருக்கலாமா? அதற்காக அவனுக்கும் ஒரு சின்ன பார்ட் கொடுத்தார் போல் இருக்கிறது. ஆச்சாரியாளுக்கு பெரிய சகாயம் பண்ணிய குமாரில பட்டருக்கு அவன் கொஞ்சம் சகாயம் பண்ணினான். குறிப்பு: கிரகசன் என்ற காபாலிகன் பெரிய கோஷ்டி சேர்த்து கொண்டு ஆச்சாரியாளை பரிவாரத்தோடு அழிப்பதற்கு வந்தான். அப்போது எதிர்த்தாக்குதல் நடத்த மன்னன் சுதன்வன் வந்தான். ஆயினும் ஆச்சாரியாள் ஒரு ஹூங்காரம் செய்தே அக்காபாலிகர்களை விரட்டி விட்டார் என்று ஒரு நிகழ்ச்சி மாதவிய சங்கர விஜயத்தில் காண்கிறது. பிறருடைய பெரிய சகாயம் கிடைத்தே காரியம் முடிக்க முடிகிறது என்றால் அது அவதாரத்துக்கு குறைவுதானே. அதனால்தான் போலிருக்கிறது. ஆச்சாரியாளுக்கு பௌத்த நிராகரணத்தில் ரொம்ப சகாயம் செய்த குமாரில பட்டரும் மண்டன மிஸ்ரருமே வேதாந்தத்தையும் ஒரே கண்டனமாக பண்ணி இதற்கு எதிர்கண்டனம் ஆச்சாரியாள் ஒருத்தரே எவர் சகாயமும் இல்லாமல் முழுக்க பண்ணி அவர்களை ஜெயித்து அவதாரத்தின் பெரிய சக்தியை காட்டும்படி ஏற்பட்டிருக்கிறது. இந்த 2 பேரிலும் கூட ஆச்சாரியாள் குமாரில பட்டரிடம் அதிகம் வாதப்போர் செய்ய வேண்டி இருக்கவில்லை. அவருடைய தேக வியோக சமயத்தில்தான் ஆச்சாரியாள் அவரை சந்தித்ததே. மண்டன மிஸ்ரருடன் தான் 21 நாள் விடாமல் வாதப்போர் நடத்தி ஜெயித்தார். குமாரில பட்டர் பெரிய கிரந்த கர்த்தாவாகவும் மண்டன மிஸ்ரர் பெரிய அனுஷ்டான கர்த்தாவாகவும் இருந்தார்கள். கர்மானுஷ்டானம் நிறைய பண்ண வேண்டும் என்றால் கிரகஸ்தராகத்தான் இருக்க வேண்டும். அப்போது பத்னி இருந்துதானே ஆகணும். அதனால்தான் பிரம்மா மண்டன மிஸ்ரராக வந்தபோது சரஸ்வதியும் சரசவாணி என்ற பெயரில் அவதரித்து அவருக்கு பத்னியானாள். இன்னொரு காரணமும் உண்டு. அறிவு கடலாக சர்வஜராக ஆச்சாரியாள் இருந்து காட்ட வேண்டியிருந்தது. அவரை பரீட்சித்து பார்த்து அவர் சர்வஜர் என்று தீர்ப்பு கொடுக்க ஒருத்தர் இருக்க வேண்டும் அல்லவா? யார் அப்படி இருக்க முடியும்? அறிவு தெய்வமான வித்யாதி தேவதையான சரஸ்வதி தானே. அதனாலும் அவள் அவதரிக்க வேண்டியிருந்தது. குமாரில மண்டனர்கள் பிறந்து பெருமளவு பௌத்த நிராகரணம் செய்த பின்னரே ஆச்சாரியாள் அவதரித்தது. அதாவது தேவர்கள் வந்து பிரார்த்தித்து கொண்ட பிறகும் சுமார் 50 வருஷம் தள்ளியே சுவாமி அவதரித்திருக்க வேண்டும். நன்றாக பசித்து சாதம் போட்டால்தான் முழு சத்தும் உடம்பில் ஒட்டும் என்கிற மாதிரி நன்றாக காக்க வைத்து அவதாரம் பண்ணினார் போல் இருக்கிறது. தேவர்கள் கொடுக்க வேண்டிய பெட்டிஷன் வந்தாகிவிட்டது. யோகியதாம்சமுள்ள ஒரு தம்பதி அவதார புத்திரனை பெறுவதற்கு கொடுக்க வேண்டிய பெட்டிஷனும் அப்புறம் வந்தது. அவதார புத்திரனுக்கு அப்பா அம்மாவான அந்த புண்ணியசாலிகள் யார்? பரம புண்ணியமான அவதாரம் எப்படி ஏற்பட்டது?
எந்த புண்ணிய காலத்தில், எந்த தேசத்தில், எந்த ஊரில் நடந்தது பார்ப்போம். கேரள சரித்தம். பாரத தேசத்தில் அப்போது பரவியிருந்த அவைதிக சூழ்நிலையிலும் கூட வைதிக அனுஷ்டானங்களை கூடிய மட்டும் விடாமல் இருந்த பிரதேசத்திலேயே சத்துக்களாக உள்ள ஒரு பிராமண தம்பதிக்குத்தான் பிள்ளையாக பிறப்பதென்று சுவாமி சங்கல்பித்திருந்தார். அது மலையாள தேசம் என்றும் அதில் காலடி என்பதே அவதார ஸ்தலம் என்றும் அநேகமாக எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். அந்த உத்தம தம்பதியின் பேர் சிவகுரு ஆரியாம்பாள் என்பதும் சில பேருக்கு தெரிந்திருக்கலாம். நீளமாக நீண்டு கொண்டு போகும் மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு மறுபுறம் மேற்கு சமுத்திரத்துக்கும் மலைத்தொடர்களுக்கும் இடையில் இருப்பது மலையாள தேசம். கேரளம் என்பது அதன் சம்ஸ்கிருத பெயர். ஒரு பக்கம் மலையும் மறுபக்கம் ஆழமும், ஆழி என்றால் சமுத்திரம்தானே, இருப்பதால் மலை யாழம், அதுதான் மலையாளம். கேரம் என்றால் தென்னை. ஒரே தென்னஞ்சோலை மயமாக அந்த பிரதேசம் இருப்பதால் கேரளம். மலைத்தொடருக்கும் சமுத்திரத்துக்கும் இடையில் குறுகலாக இப்படி அது உண்டானதற்கு ஒரு கதை உண்டு. பரசுராமர் 21 தலைமுறை க்ஷத்ரிய ராஜாக்களை சம்ஹாரம் செய்து அவர்களுடைய ராஜ்யங்களை எடுத்துக்கொண்டார் என்று தெரிந்திருக்கலாம். லோகம் முழுக்க அவர் கைக்கு வந்துவிட்டது. அதே சமயம் அவருக்கு விரக்தியும் பச்சாதாபமும் ஏற்பட்டது. பிராமண ஜன்மா எடுத்தும் சாத்விகமாக ஊருக்கு நல்லது பண்ணாமல் பழி கொலை என்று நிரம்ப பண்ணிவிட்டோமே. நடந்தது நடந்து விட்டது என்று இருக்கலாமானாலும் இப்போது இந்த பெரிய ராஜ்யத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்வது? ஏற்கனவே செய்ததற்காக பிராயச்சித்தம் தபஸ் பண்ணுவதை விட்டு ராஜாவாகி ராஜ்யபாரம் வேறு வகிப்பதா? அது கொஞ்சம் கூட சரியில்லை என்று நினைத்தார். அதனால் தம் கைக்கு வந்துவிட்ட லோகம் முழுவதையும் கஷ்யப மகரிஷிக்கு தானம் கொடுத்து விட்டார். அவருக்கு ஏன் தானம் செய்யணும் என்றால் அவரிடம் இருந்துதான் எல்லா உயிரினங்களும் பிறந்தன. மனுவின் வம்சமாக வந்த நாம் மனுஷ்யர். அந்த மனுவின் பிதா விவஸ்வான், விவஸ்வானுக்கு பிதா கஷ்யப்பர் தான். அதனாலே அவரே மனித குலத்தை தோற்றுவித்தார். அது மட்டும் இல்லை, தேவர், தைத்தியர், தானவர், ராட்சசர், நாகர் ஆகிய எல்லோருக்குமே அவர்தான் பிதா. பிரஜாபதிகள் என்று பல பேர் இருந்தாலும் ஜீவ சிருஷ்டி பெருகுவதற்கு விசேஷ உபகாரம் செய்த அவரைத்தான் கஷ்யப பிரஜாபதி என்று குறிப்பிட்டு சொல்வது. அதனால் இந்த ஜீவ குலத்தை எல்லாம் அவரே கட்டி மேய்க்கட்டும் அல்லது என்ன பண்ணுவாரோ பண்ணிக்கொள்ளட்டும் என்று அவருக்கு பரசுராமர் பூமியை தத்தம் செய்து விட்டார். உங்களுக்கு ஒரு வீடு இருக்கிறது, அதை நீங்கள் ஒருவருக்கு தானம் செய்து விடுகிறீர்கள் என்றால் அப்புறமும் அந்த வீட்டில் நீங்கள் இருந்து கொண்டிருக்க முடியுமா? அந்த மாதிரிதான் இப்போது பரசுராமர் நினைத்தார். தானம் என்று இவருக்கு பூமியை கொடுத்த பிறகும் நாம் இங்கே வாசம் செய்வது சரியில்லை. தேசத்தை விட்டு வெளியேறி போய் புதுசாக வாச யோக்கியமாக ஒரு இடம் உண்டாக்கி கொண்டு அங்கே தபஸ் இருப்போம் என்று நினைத்தார். அவரால் நடக்க வேண்டியிருந்த காரியத்தை ஞான திருஷ்டியில் அறிந்த கஷ்யப்பரும் அந்த ரோஷக்காரருக்கு ரோஷமூட்டி அவர் நினைத்தபடியே செய்ய வைப்போம் என்று நினைத்து, தத்தம் பண்ணிவிட்ட சொத்தில் பாத்தியதை கொண்டாடாதே, இந்த நிலப்பரப்பின் எல்லையை தாண்டி போய் சேரு என்று விரட்டினார். பரசுராமர் புறப்பட்டார். நிலப்பரப்புக்கு எல்லையாயிருந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் ஏறி சஹ்யம் என்ற பர்வத உச்சிக்கு போனார். அக்காலத்தில் அந்த மலையை ஒட்டினார் போலவே மறுபக்கம் மேற்கு சமுத்திரம் இருந்தது. அதாவது மலைக்கு அந்தண்டை மலையாள தேசம் இல்லை, ஜலம்தான் இருந்தது. சமுத்திர ராஜாவிடம் அவர், இதுவரை பூலோகத்தில் உள்ள நிலப்பரப்பில் இனிமேல் நான் வசிப்பதற்கில்லாமல் ஆகிவிட்டது. தேவலோகத்துக்கு போகவும் முடியாமல் சப்த சிரஞ்சீவிகளில் ஒருவனான நான் இந்த பூலோகத்திலேயே இருந்து கொண்டு லோகக்ஷேமத்திற்காக தபஸ் செய்து கொண்டிருக்கும்படி ஈஸ்வராக்ஞை இருக்கிறது. அதனால் இப்போது நீதான் ஒரு உபகாரம் செய்யணும். என்னவென்றால், இந்த மலைக்கு அந்த பக்கம் நீ கொஞ்சம் விலகி போய் நான் வசிப்பதற்கு கொஞ்சம் நிலப்பரப்பு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ராமர் அணை கட்டுவதற்காக அலையை அடக்கி கொண்டவர் சமுத்திரராஜா. பரசுராமருக்கும் உபகாரம் செய்ய நினைத்தார். இவரோ மகா கோபக்கார பிராமணர். அதனால் நாம் எவ்வளவு தூரம் விலகி போனாலே இவருக்கு திருப்தி உண்டாகுமோ அதற்கு குறைவாக செய்தோமானால் சண்டைக்கு வருவார் என்றும் நினைத்தார். பரசுராமரிடம் தங்கள் கையில் தாங்கள் தபஸ் இருந்து பரமேஸ்வரனிடம் இருந்து பெற்ற பரசு, அதாவது கோடரி இருக்கிறதல்லவா, அதை சமுத்திரத்தில் வீசி எறியுங்கள். எவ்வளவு தூரத்துக்கு ஜலம் எழுப்பி தெரிக்கிறதோ அவ்வளவு தூரமும் நான் பின்வாங்கிக் கொண்டு தங்களுக்கான பூமி வெளிப்படும்படி செய்கிறேன் என்று சொன்னார். அப்படியே மகாசக்தரான பரசுராமர்
மலையுச்சியில் இருந்து சமுத்திரத்தின் மேல் பரசுவை வீச அது சமுத்திரத்தில் விழுந்து பல மைல் தூரத்துக்கு வடக்கு தெற்காகவும் அதைவிட குறைவாக கிழக்கு மேற்காகவும் ஜலம் எழும்பி தெரித்தது. அந்த பரப்பளவு முழுவதிலும் இருந்து சமுத்திரம் பின்னுக்கு போய்விட்டது. பூமி வெளிவந்தது. அதுதான் மலையாள தேசம். பரசுராம க்ஷேத்திரம் என்றே அதற்கு பெயர் இருக்கிறது. இன்றைக்கும் அங்கேதான் பரசுராமன் என்று பெயர் வைத்துக் கொள்பவர்கள் இருக்கிறார்கள். முதலில் அங்கே செம்படவர்கள்தான் வந்து குடியேறினார்கள். அங்கங்கே தீவுகளில் அவ்யவஸ்திதமான, அதாவது ஒழுங்குமுறை செய்யப்படாத பாஷைகளை பேசிக்கொண்டு வாழ்ந்து வந்த செம்படவர்கள் இங்கே வந்து சேர்ந்தார்கள். பரசுராமர் அதை நல்ல வைதிகமான புண்ணிய பூமியாக்க வேண்டும் என்று நினைத்தார். இத்தனாம் பெரிய நிலப்பரப்பு ஏற்பட்டுள்ள போது தாம் ஒருத்தர் தபஸ் பண்ணி கொண்டிருந்தால் மாத்திரம் போதாது, ஏராளமாக சத் பிராமணர்களை குடியேற்றி வைதிகானுஷ்டானங்கள் வளரும்படி செய்யணும் என்று நினைத்தார். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, மகாபெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.